ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா சோமோஸ் பண்ண போகிறோம். ஸ்வீட் சோமோஸ் பண்ண போகிறோம். அதுக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் முந்திரி, பாதாம், திராட்சை, கசகசை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தேங்காய் நல்லா துருவி இந்த மாதிரி கடாயில் போட்டு தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி காஞ்சி வர வரைக்கும் தேங்காய் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டோம். இது மாதிரி நல்லா முறுமுறுன்னு ஆயிடணும், தண்ணி இல்லாத பிசுக்கு போய். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தேங்காய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கசகசை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம பெரட்டிட்டு நல்லா சப்பையாக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடணும். அந்த ஸ்டஃபிங் இதில் வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு நல்லா அழுத்தி கொடுக்கணும். அமுக்கி கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒன்று பெரட்டி ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மடக்கி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடானோன்னா ஆயில் போட்டு நம்ம பொரிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். ஆயிலில் நல்லா இந்த மாதிரி செவப்பாகட்டும். இந்த சைடு நம்ம திருப்பி போட்டிருக்கோம். ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடலாம். ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆயில் வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நல்லா புஃப்னு வந்திருக்கு. இதே மாதிரி நல்லா புஃப்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம உடைச்சா இதில் தேங்காய் இருக்கும். எல்லாம் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். நல்லா ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.